ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் புவனா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நிலமும் வீட்டு நிலம் மட்டும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய அப்பாவும் கவர்மெண்ட் காலேஜில் லெக்சரராக வேலை பார்க்குறாங்க. அம்மா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. இவங்களுடைய தங்கையும் எம்பிஏ முடிச்சுட்டு ஐடியில் ஃபீல்டில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்து ஆகிட்டதுனால ஸோ இப்போ வரக்கூடிய மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையிலே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் ஓகே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகையும் அது இல்லாமல் சிறுசனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பெயர் பார்த்தீங்கன்னா சீதா லக்ஷ்மி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கரும்பு ஜூஸ் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காடு கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. படிக்கலைனா கூட பரவாயில்லைங்க. ஏதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே, இல்லை மளிகை கடை இந்த மாதிரி ஏதாவது கடை வச்சுருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சமாக காடும் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகனுடைய ஃபேமிலி ஓரளவு பெரிய ஃபேமிலி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்கள் உடனுக்குள்ளே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குள்ளே அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.